என்ன மேடம்? என்ன மேடம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. போன்ல பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போன்ல பேசியா? நிக்கிதா சாகறதுக்கு முன்னால யார் கூடலாம் போன்ல பேசியிருந்தாலோ அது ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க குடுக்கற இன்ஃபர்மேஷன் கொலைகாரனை கண்டுபிடிக்க உதவுமான்னு பார்த்தேன். மேடம் நல்ல விஷயம் தான் மேடம். சீக்கிரமா கொலைகாரனை கண்டுபிடிங்க மேடம். அத வச்சுதான் சந்தோஷ் சார் அர்ஜுன் சார் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மெயினா நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பேசினதுல ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா மேடம்? இல்ல, ஆனா கிடைச்சிரும்னு நான் நம்புறேன். உங்க நம்பிக்கை நடக்கும் மேடம். உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? நான் போட்டு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் ஸ்ரீமதி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? என்ன சொல்ற? எஸ்கேப் ஆக பாக்குறேனா? நான் உங்களை சொல்லல மேடம், மலர சொன்னேன். ஓ, எஸ்கேப் ஆக போறாளா? ஐயோ, நல்ல விஷயமாச்சே. சொல்லு சொல்லு, அவ வீட்டை விட்டு போயிடுறாளா? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க மேடம். நிக்கிதா சாகறதுக்கு முன்னால பேசின கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி அவளை யாரு கொன்னு இருப்பாங்கன்னு கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம தம்பி சிவ மாட்டிப்பானே. நிக்கிதாவை கொன்னது அந்த அர்ஜுன். ஆனா அந்த பழிய தூக்கி சந்தோஷ் மேல போட்டுட்டாங்க. இப்ப சந்தோஷ் வந்து பிரச்சனை பண்றதால வேற யார் மேலயாவது போடலான்னு அவளுக்கு வந்த போன் கால் லிஸ்ட் எல்லாம் ஆளை தேடிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு அப்பாவி கிடைக்க மாட்டானா பழிய தூக்கி அவன் மேல போடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம். பேசாம அந்த நம்பர்ல நீ அழிச்சிடு. எதுக்கு மேடம் அழிக்க சொல்றீங்க? நீ தானே சொன்ன ஏதோ ஒரு அப்பாவிய மாட்டி விட ட்ரை பண்றாங்கன்னு. அவன் பாவம்ல, அவனை காப்பாத்துறதுக்காக தான் சொன்னேன். நீ சொன்ன மாதிரி பிரகாஷ் சாரை ஏமாத்த வேற ஒருத்தனை கொலைகாரன்னு முத்திர குத்த பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான் அந்த பேப்பரை அழிச்சிட்டா அது உன்னால மட்டும்தான் முடியும். நம்ம பிரகாஷ் சாரை ஏமாத்த நினைக்கிறவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது ஸ்ரீமதி. மேடம் நான் சும்மா விட மாட்டேன் மேடம். நானே நல்ல நேரம் பார்த்து அதை அழிச்சிடுறேன். சூப்பர் ஸ்ரீமதி, அழிச்சிடு. சரிங்க மேடம். ஐயோ, அதுல சிவாவோட நம்பர் ஏதாவது இருந்து தொலைச்சிட போது. மலர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஸ்ரீமதி அதை எடுத்து அழிச்சிட்டானா சந்தோஷம். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியலையே. என்ன இது இவ்ளோ ட்ரை ஆயிடுச்சு? ஒரு கேஸ் வந்துச்சு, அட்வான்ஸ் போறேன்னு சொன்னிச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் காணோம். சரி, போன் அடிச்சு பாப்போம். ஹலோ. என்ன துர்கா, ஏதோ ஆளை பொண்ணும் அப்படி இப்படின்னு அட்வான்ஸும் டீட்டெயிலும் கொடுப்பேன்னு பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணோம். அப்படி ஆஃப் ஆயிட்ட? ஆஃப் எல்லாம் ஆகல, பணம் ரெடி பண்ணணும்ல. என்னது, பணம் ரெடி பண்ணுமா? அப்புறம் எதுக்கு பார்கெயின்லாம் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் கேட்ட? அந்த பணத்தையும் நான் ரெடி பண்ணி தானே கொடுக்கணும். சரி, அதை ரெடி பண்றத ரெடி பண்ணிக்கிட்டு இரு. இப்ப ஏதாவது ஒரு அட்வான்ஸை போட்டு விட்டா நான் என் சைடுல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன்ல. பசங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணி வைக்கணும். நிறைய மர்டர் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. எது முன்ன எது பின்னன்னு சீனியாரிட்டி பார்க்கணும்ல. மர்டர் ஆர்டரா? ஆமா, இப்பெல்லாம் இது சகஜமா ஆயிடுச்சு. புருஷனை பொண்டாட்டி தூக்க சொல்றா, பொண்டாட்டிய புருஷன் தூக்க சொல்றான், அவங்க ரெண்டு பேரையும் கள்ளக்காதலன்னு தூக்க சொல்றான். இப்ப இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. சரி, அட்வான்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆளை காமிச்சிட்டேன்னா பசங்களை விட்டு அவனை ஃபாலோ பண்ண சொல்லிருவேன். பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல. இப்படி மர்டருக்கு முன்னால நிறைய வேலை இருக்குது. மர்டருக்கு அப்புறம் 10 நாளைக்கு நாங்க சிட்டிலே இருக்க மாட்டோம். வெளியூர் போய் தலைமறைவா இருக்கணும். இங்க இருந்தா போலீஸ் கண்டுபிடிச்சிரும். எங்க தங்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ரூம் போட்டு பிளான் பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்கிட்ட அட்வான்ஸ் கேக்குறேன். அட்வான்ஸ்ல நான் என்ன பாதி காசா கேட்க போறேன்? ஒரு 2 ரூபா போட்டு விடு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க.
எதுக்கும் நான் இன்னும் ரெடி ஆகல. நான் பணம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன சீனியாரிட்டி வருதோ அதுக்கேத்த மாதிரி மர்டரா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. ஏதாவது தேவைன்னா நானே கால் பண்றேன். பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்க. ரொம்ப திமிரா பேசுறா. முதல்ல இவளை போட்டு தள்ளணும். அண்ணா ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடா, ஒருத்தி திடீர்னு ஃபோன் பண்ணி ஒருத்தனை போட்டு தள்ளணும்னு பேரம் பேசி அட்வான்ஸ் போடுறேன்னு சொன்னாடா. இப்ப கேட்டா தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன், எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்றா. அட்வான்ஸ் கொடுத்தா ஏதோ செலவுக்கு ஆகுமேன்னு பார்த்தா இவ இழுன்னு இழுக்கிறாடா. அண்ணா எனக்கும் வேலை எதுவும் இல்ல, பணம் வேற டைட்டா இருக்கு. ஏதாவது குரூப் வேலை இருந்தா என்னையும் கூட்டு போங்கண்ணே. ஏய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா. இது ஆளை காலி பண்ற வேலை. எவனோ ஒருத்தன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றானாமா, அவனை போட்டு தள்ளணும்னு தான் ஒருத்தி வந்தா. அண்ணா பொம்பளையா ஆம்பளையா? டேய், பொம்பளை தான்டா, கொஞ்சம் தெரிஞ்சவதான். பேரு கூட இதோ துர்கா. இந்த செண்பகோலி அம்மாவுக்கு சொந்தக்காரின்னு சொல்லிக்குவா. ஆனா நான் பார்த்ததுல கேள்விப்பட்டதுதான். அடப்பாவி, என்ன கொல்ல என் அண்ணனையே செட் பண்றியா? உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சது தப்பா போச்சு. இரு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.